ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் நினைச்சிருந்தேன்னா இப்போ தாவேக அரசு இருக்குல்ல, அதுல நான் துணை முதலமைச்சர். நான் ஒரே ஒரு ஃபோன் கால் விஜய்க்கு பண்ணியிருந்தேன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என் வீடு தேடியே வந்திருக்கும். ஆனா நான் பண்ண மாட்டேன். பதவிக்கு ஆசைப்பட்டவ கிடையாது இந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அப்படின்றத உறக்க சொல்லியிருக்கிறாங்க தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். அது மாத்திரம் இல்லாம ஆதவர்ஜனா என்ன பார்த்து எப்படிங்க துரந்தர் அப்படின்னு சொல்லலாம். துரந்தர்னா என்ன? இந்த துரந்தர் படம் அப்படின்னு ஒண்ணு இருந்ததுல, அதுல உளவாளி கேரக்டர் தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சோ உளவாளி நானு திமுக கூட்டணியில் உளவாளின்னு அவரு சொல்றாரு. அவரு தாவேக்காவுக்கு துரந்தரா மாறிடக்கூடாது. அதை முதல்ல அவர் வச்சுக்கோங்க. ஏன்னா ஆரம்பத்துல திமுகவுக்கு வேலை செஞ்சாரு, அங்கிருந்து துரந்தரா மாதிரி விசிகாவுக்கு போனாரு, அங்கிருந்து துரந்தரா மாதிரி அதிமுக கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாரு, அங்கிருந்து துரந்தரா போய் தான் இப்போ தாவேக்காவில் இருக்கிறாரு. இப்போ சொல்லுங்க யாரு துரந்தர் அப்படின்னு வகையா வச்சு செஞ்சிருக்கிறாங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். அது மாத்திரம் இல்லாம திமுக கூட்டணியிலிருந்து போனாங்களே காங்கிரஸ், விசிகா, யூஎம்எல் பதவிக்காக, ஆட்சி அதிகாரத்துக்காக, அந்த மாதிரி கட்சி கிடையாது. நான் நினைச்சிருந்தேன்னா துணை முதலமைச்சர் பதவியே எனக்கு வந்திருக்கும். நீங்க யோசித்து பாருங்க, துணை முதலமைச்சர் பதவி வந்தா தேமுதிக எந்த வளர்ச்சி அடைந்திருக்கும், அடுத்த கட்ட லெவலுக்கு போயிருக்கும். ஆனா கை கெட்டுன இருந்த அந்த வாய்ப்பை இவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா திமுக அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்க. எம்பி, மாநிலங்களவை எம்பி, தேமுதிக நாடாளுமன்றத்தில் குரல் ஒலிக்குதுன்னா அது திமுகவில் தான். அந்த ஒரு வாக்குறுதிக்காகத்தான் அவங்க என்ன பண்ணாங்க, தொடர்ச்சியா திமுக கூட்டணியில இருக்கிறாங்க. சோ நன்றி விசுவாசமா இருக்கிறாங்க அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு தான் ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரியுது. சோ ஆதவர்ஜனா துரந்தரா மாறிடக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்தை அவங்க முன் வச்சிருக்காங்க. இதை பத்தியோட கருத்து நம்ம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.